வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். திருக்குறளின் பெருமையை ஃபார்மேஷன் மூலம் செய்து காட்டிய நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். சால்ட் மெமரி தேர்வில் சாதனை படைத்த நாசரேத் பள்ளிகளின் மாணவர்கள். யோகாவில் உலக சாதனை படைத்த தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள். உலக கை சுகாதார தினத்தை கொண்டாடிய நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். நாசரேத் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு தொடங்கப்பட்ட சாரண சாரணியன் இயக்கம். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நாசரேத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நாசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற மாறுவேட போட்டி. கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரேத் கல்வி குழுமத்தின் மாணவர்கள். ஆரஞ்சு டேவை கொண்டாடிய நாசரேத் பள்ளி மழலையர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். திருக்குறளின் பெருமையை ஃபார்மேஷன் மூலம் செய்து காட்டிய நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராச நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் முதலாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் திருவள்ளுவரின் உலக பொதுமறை நூலின் வடிவமைப்பை ஃபார்மேஷன் மூலம் செய்து காட்டினர். இந்நிகழ்ச்சி தமிழின் சிறப்பையும் பண்பாட்டையும் மையமாக கொண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைந்தது. மாணவர்கள் திருக்குறள் புத்தக வடிவத்தில் நின்று நூலின் முக்கியத்துவத்தையும் அதன் பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்கள் புத்தகம் போன்று காட்சியளித்தனர். இக்காட்சி அனைவர் கண்களையும் கவர்ந்தது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து பாராட்டினர். சால்ட் மெமரி தேர்வில் சாதனை படைத்த நாசரேத் பள்ளிகளின் மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் மாணவ மாணவியர் சுமார் 68 பேர் சால்ட் மெமரி எனப்படும் வேதவசன போட்டி தேர்வில் பங்கு பெற்றனர். அதில் ஸ்டெஃபானியா, ஏஞ்சல் மற்றும் ஜெசிகா ஆகியோர் 95 முதல் 98% மதிப்பெண்கள் பெற்று சிறப்பு பரிசை பெற்றுள்ளனர். முதல் நிலையில் 9 பேரும், இரண்டாம் நிலையில் 6 பேரும், மூன்றாம் நிலையில் 11 பேரும், டிஸ்டிங்ஷனில் 7 பேரும், மெரிட் லெவலில் 9 பேரும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கும் தங்களை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். எமது பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை ஊக்குவித்து வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைப்பவர்களே என்பதை நிரூபிக்கும் விதமாக சால்ட் எக்ஸாம் 2025 ஓவரால் ஷீல்ட் வெற்றி கேடயத்தை தனதாக்கி பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சென்னை ஜோன் முழுவதும் சுமார் 47 பள்ளிகளில் 5200 மாணவர்கள் பங்கு பெற்ற சால்ட் எக்ஸாமில் எம் பள்ளியின் சார்பாக 474 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இத்தேர்வில் 12ஆம் வகுப்பு மாணவி ஜாய்ஸ் டெபோரா 100க்கு 100 மதிப்பெண் பெற்று தன்னுடைய சாதனையை பிரதிபலித்தார். 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி சௌமியாவிற்கு ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. வெற்றி கோப்பையை பெருமிதத்துடன் பெற்றுக்கொண்ட பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் பொன்விழா ஆண்டில் வெற்றியின் விளைநிலம் நாசரேத், சாதனைகளின் பிறப்பிடம் நாசரேத் என வாழ்த்தி ஆசி உரை வழங்கினார். உலக அரங்கில் நாசரேத் சாதனைகளை பிறப்பிக்கும் என்ற பெருமிதத்துடன் பள்ளியின் நிர்வாகமும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்தினர். யோகாவில் உலக சாதனை படைத்த தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள். கடந்த 29/10/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் இணைந்து ஜிஎம்எஸ் யோகா மையம் சார்பில் மாணவர் தினத்தை முன்னிட்டு நோவா உலக சாதனை நிகழ்த்தினர். இந்த உலக சாதனையை 10 மாணவர்கள் 5 ஜோடிகளாக இணைந்து 65 ஜோடி யோகாசனங்களை செய்து அசத்தினர். தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு யோகாசனங்களை தனித்தனியாகவும் செய்து அசத்தினர். சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு நோவா உலக சாதனை அமைப்பு அங்கீகரித்து சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கியது. 4ஆம் வகுப்பில் பயிலும் ரிஷ்வந்திகா, அஸ்வந்த், 7ஆம் வகுப்பில் பயிலும் ரிஷ்வின், 10ஆம் வகுப்பில் பயிலும் சோனியா மற்றும் இம்மாணவர்களின் பெற்றோர்களுக்கு உலக சாதனை மதிப்பாய்வாளர் குழுவின் மத்திய இயக்குனர் திரு திலீபன் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். மாணவ பருவத்திலேயே யோகா கலையை உலக சாதனை மூலம் நிகழ்த்திய தி நாசரேத் அகாடமி பள்ளியின் மாணவர்களுக்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். உலக கை சுகாதார தினத்தை கொண்டாடிய நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள்.
ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களிடையே ஹேண்ட் வாஷிங் டே புரோகிராம் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. நமது கையின் தூய்மை நமது உடலின் தூய்மை என்னும் தலைப்பில் நம் மாணவர்களுக்கு இந்த ஹேண்ட் வாஷிங் டே புரோகிராம் நடத்தப்பட்டது. நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபக்குமார் அவர்கள் தலைமையில் இந்நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. மாணவர்களுக்கு கை கழுவுவதின் நன்மையை பற்றி எடுத்துக் கூறினார். மாணவ செல்வங்கள் ஸ்பீச், விழிப்புணர்வு நாடகம், நடனம் போன்ற வழிகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியை நம் கையை எப்படி தூய்மையாக சுத்தம் செய்ய வேண்டும், கைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வதின் பயன்கள் என்ன என்பதை செய்முறை விளக்கம் மூலமாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினர். நாசரேத் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு தொடங்கப்பட்ட சாரண சாரணியர் இயக்கம். ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கடந்த 17/10/2025 அன்று சாரண சாரணியர் மற்றும் கப்ஸ் அண்ட் புல்புல்ஸ் இயக்கங்களின் தொடக்க விழா பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. சாரண சாரணியர் இயக்கத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளும், கப்ஸ் அண்ட் புல்புல்ஸ் இயக்கத்தில் 3 முதல் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். தொடக்க நிகழ்வாக மாணவ மாணவர்கள் அந்தந்த இயக்கங்களின் சீருடையில் வரிசையாக நின்று பள்ளி முதல்வரை சல்யூட் அடித்து வரவேற்ற முறை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இறை வணக்கத்துடன் தொடங்கி அவர்களின் குறிக்கோள், நோக்கங்கள், கடமைகள், சட்டதிட்டங்கள் போன்றவற்றை பள்ளியின் முதல்வரிடம் ஒப்புவித்து நிகழ்வை மேலும் சிறப்புடையது ஆக்கினர். பொறுப்பாளர்களான திரு விக்னேஷ், திருமதி பிரியா, திருமதி ஷீலா ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளித்து கொள்கையுடைய நாட்டை உருவாக்க உறுதுணையாக திகழ கருத்துரைகளை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் சர்வதேச இயக்கமாக விளங்கும் சாரண இயக்கத்தில் மாணவ மாணவர்களின் செயல்பாடுகள் குறித்த இளைஞர்களின் நல்லொழுக்கம், தலைமை பண்பு, தன்னம்பிக்கை ஆகியவை குறித்தும் தன்னுடைய மேலான கருத்துக்களை எடுத்துரைத்தும் விழாவை சிறப்புடையதாக்கினார். 2025-26ஆம் கல்வியாண்டில் சாரண சாரணியர் பயிற்சி தி நாசரேத் அகாடமி பள்ளியில் மிக சிறந்த முறையில் தொடங்கப்பட்டது. இப்பயிற்சிகள் அனைத்தும் தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும், மாவட்ட அளவில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட திரு கதிரவன் மற்றும் திருமதி ரேவதி அவர்களால் எம் பள்ளியின் சாரண சாரணியர் குழுவில் உள்ள மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இப்பயிற்சிகளின் மூலம் நல்லொழுக்கம் மற்றும் சாரண சட்டம், உறுதிமொழி, உயிர்காக்கும் முடிச்சுகள், கயிறு முடிச்சுகள், கூடாரம் அமைத்தல், முதலுதவி மற்றும் ஆபத்து கால நடவடிக்கைகள் போன்றவை கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. மேலும் எம் பள்ளியின் சாரண சாரணியர்களின் ஒருங்கிணைப்பாளர்களால் மாணவர்களுக்கு முதல் கட்ட எழுத்து தேர்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சாரண சாரணியரின் கை சின்னங்கள், கொள்கைகள், வரைபடங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் மாணவர்களால் வரையப்பட்டன. இப்பயிற்சிகள் மாணவர்களின் தலைமை பண்புகளையும் சமூக மனப்பான்மையை வளர்ப்பதுடன் குறிப்பிட்ட திறன்களை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய அளவிலான ராஷ்டிரபதி விருது போன்ற உயரிய விருதுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துகின்றன. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நாசரேத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஆவடி காமராசர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் சில்ட்ரன்ஸ் ஃபீஸ்டா கடந்த 23/10/2025 முதல் 6/11/2025 ஆகிய நாட்களில் போட்டிகள் நடைபெற்றது. ப்ரீகேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டனர். ரைம்ஸ், ஸ்டோரி டெல்லிங், கிளே மோல்டிங், ஃபேன்சி ட்ரெஸ், மெமரி கேம், ரெடி டு ஸ்கூல் மற்றும் விளையாட்டு போட்டிகளான பாசிங் த பால், லெமன் அண்ட் ஸ்பூன், பேஸ் டு பெல், கனெக்ஷன் கேம்ஸ், குக்கிங் வித்அவுட் ஃபயர் மேலும் பல போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுத்தனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நாசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற மாறுவேட போட்டி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மழலை செல்வங்களுக்கு குழந்தைகள் தின விழாவை ஒட்டி கடந்த 1/11/2025 அன்று காலை சுமார் 8:30 மணி அளவில் பள்ளி வளாகத்தில் மாறுவேட போட்டி நடைபெற்றது. அதில் மழலையர்கள் போலீஸ், டாக்டர், உழவர், குரத்தி, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, கேரட், ஆப்பிள், ஹெல்தி ஃபுட், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜவஹர்லால் நேரு, மெஜிஷியன் போன்ற வேடங்களில் வருகை புரிந்து மிக தத்ரூபமாக அவர்களைப் போலவும் அவர்களின் சாதனைகளையும் பெருமைகளையும் பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் நன்மைகளையும்
தங்கள் மழலை கொஞ்சம் மொழியில் கூறியது வருகை புரிந்த பெற்றோர் மற்றும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அனைத்து மழலையர்களும் மிக சிறப்பாக தாங்கள் அணிந்து வந்த வேடத்தில் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தினர். கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரேத் கல்வி குழுமத்தின் மாணவர்கள். ஆவடி கோவில் பதாகையில் இயங்கிக் கொண்டிருக்கும் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மற்றும் நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இணைந்து FC மெரினா கிரவுண்டில் கடந்த 24/10/2025 அன்று முதல் 28/10/2025 தேதி வரை நடைபெற்ற சென்னை லீக் கால்பந்து விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டிகள் நடைபெற்ற தினத்தில் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் 4 அணிகள் களத்தில் இறக்கப்பட்டன. முதல் 3 சுற்றுகள் நடைபெற்ற நிலையில் நாசரேத் குழுமத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களின் பணித்திறமை FC மெரினா விளையாட்டு மைதானத்தை கனல் பறக்க வைத்தது. தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களான சித்தார்த், காமேஷ், சஞ்சய், கார்த்திக், கௌஷிக் மற்றும் நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவர்களான ஜெனிஸ், நிக்கில், யாதேஷ் ஆகிய மாணவர்களின் அபார திறமையால் விளையாடிய அனைத்து அணிகளையும் தோற்கடித்து வெற்றி கோப்பையை தட்டி வந்தது நாசரேத் குழுமம். இம்மாணவர்களை பயிற்றுவித்த ஹெட் கோச் திரு ராஜராஜன், அசிஸ்டன்ட் கோச் திரு முத்துமலை மற்றும் திரு பாலா அவர்களும், பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களும் பள்ளியின் நிர்வாகத்தை கௌரவப்படுத்திய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொண்டனர். ஆரஞ்சு டேவை கொண்டாடிய நாசரேத் பள்ளி மழலையர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் LKG மாணவ மாணவிகளுக்கான ஆரஞ்சு டே செலிப்ரேஷன் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்கள் அனைவரும் ஆரஞ்சு நிற பொருட்களை உடையில் அணிந்து மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். ஆரஞ்சு டே செலிப்ரேஷன் கொண்டாடும் விதமாக வகுப்பறைகள் முழுவதும் ஆரஞ்சு நிற பலூன்கள், பொருட்கள் மற்றும் வரைபட தாளால் அழகுபடுத்தப்பட்டு அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்தது. மாணவ செல்வங்கள் அழகான ஆரஞ்சு பழங்கள் வடிவிலும் பம்கின், கேரட் போன்ற தோற்றத்தை வரைபடத்தாள் மூலம் கொண்டு வந்து ஆரஞ்சு நிறத்தின் தன்மையை காட்டினர். ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு ஆரஞ்சு நிறத்தின் முக்கியத்துவத்தையும் சூரிய ஒளி மற்றும் வைட்டமின் D-யின் தேவையையும் விளக்கினர். குழந்தைகள் ஆரஞ்சு நிற பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் பற்றி அறிந்து ஆரோக்கியமான வாழ்க்கை பற்றி கற்றுக்கொண்டனர். இவ்வாறு ஆரஞ்சு டே விழா குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியையும் அறிவையும் ஒரு சேர அளித்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.